வீடியோவில் எந்த படத்தோட மிஸ்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கராஜன் நடிச்சு அனிருத் இசையில் வெளிவந்திருக்கிற எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த படத்தோட மிஸ்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இந்த படம் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நம்ம வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இதோட ஸ்டோரி ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2040 நடக்கக்கூடிய ஒரு ஹைடெக் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி. ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து மொபைலே யூஸ் பண்ணாத ஒருத்தர், அதாவது பசுமை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கார். கதாநாயகி கிருத்தி செட்டி பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு மொபைல்லையே வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. அவங்க எல்ஐகே ஆப் என்ன சொல்லுதோ அவங்கள தான் நான் லவ் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றது ஒரு கொள்கையோடு இருக்கிறவங்க தான் கதாநாயகி. ஸோ இவங்களுக்குள்ளே எப்படி காதல் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் இந்த காதல் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எப்படி திரும்ப ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட கதைக்கரு பார்த்திங்கன்னா ஒரு 2040 நடக்கக்கூடிய ஒரு கதைக்கரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி எடுத்துக்கிட்டார் இயக்குனர். உண்மையிலே அது வந்து ஒரு சூப்பரான விஷயந்தான். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவரோட வழக்கமான நடிப்பை கொடுத்துருக்காரு. போன படத்தோட இந்த படம் கொஞ்சம் தூத்துரும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஷட்டிலாக நடிப்பை கொடுத்துருக்காரு. கிருத்தி செட்டி ஒரு அளவான நடிப்பை அவங்களும் கொடுத்துருக்காங்க. எஸ்ஜே சூர்யா கேட்க வேண்டாம், அவர் சில காட்சிகள்லாம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் எமோஷன்ஸ் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நம்மளுக்கு கனெக்டே ஆகலை. அப்பா மகனான, அதாவது சீமான் அவர்கள் தான் பிரதீப் ரங்கநாதனோட அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த மகனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து சுத்தமாக நம்மளுக்கு ஒட்டவே இல்லை, கனெக்ட் ஆகலை. அது இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு இறந்து போயிடறாங்க, அதாவது சீமானோட பொண்ணு. அந்த சீன்ஸ்லாம் கூட அந்தளவுக்கு எமோஷன் கனெக்ட் ஆகும். நிறைய இடத்துல வந்து எமோஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒட்டாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. படத்தோட விஷுவலாக, அதாவது நம்ம சென்னை எப்படி இருக்கும் 2040 அப்படி இருக்குமா எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கற்பனைக்குள்ளே நம்மளை அதை கொண்டு போகிறாரு. ஸோ அந்த ஒளிப்பதிவாளர் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விஷுவல் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு இந்த படத்துக்கு முக்கியமாக பலம்னு பார்த்திங்கன்னா அனிருத் தான். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், 3 பாடல்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில். ஃபஸ்ட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 2 பாடலும், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட்டில் ஒரு பாடலும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அனிருத். நிறைய கதாபாத்திரங்களை வந்து வராங்க, ஆனால் அவங்களுக்கான சரியான முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுதான் ஒரு பெரிய விக்னேஷ் சிவன் போன படத்தில் காத்து வாக்கில் 2 காதல், அந்த படம் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த படம் அந்த கம்பேர் பண்ண சொல்ல இந்த படம் எனக்கு ஓகே பண்ணுறது தான் தோணுச்சு. ஆனால் இந்த கதைக்களம் வந்து உண்மையிலே ஒரு 80s 90s கிட்ஸ்க்கெலாம் இந்த புது ஜென்ரேஷனுக்கு இந்த கதை கனெக்ட் ஆகுமான்னு சுத்தமாக தெரியல. ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் வந்து இன்றைய ஜென்ரேஷன்னா எங்கள் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ட தான். ஸோ அவங்க கண்டிப்பாக ரசித்து பார்க்குறாங்க. நானே பார்க்க சொன்ன நிறைய யங்ஸ்டர்ஸ் தாங்க அதேமாதிரி ரசித்து பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலாம். நம்மளுக்கு அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் ஓரளவுக்கு சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸும் சரி, பாடல்களும் சரி, எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் கொஞ்சம் இன்னும் கூட அழுத்தமாக இன்னும் நல்லா ஒரு என்கேஜிங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படம் ரசிக்கக்கூடிய படம் தான். ஒரு நம்மளை அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உண்மையில ஒரு நல்ல படம். இது பார்த்திங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிஸ்ஸிங் சீன்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது, அதை தேட்டரை கற்றுது. ஸோ அதனால் யூஏ சர்டிஃபிகேட் 16+ தான் அந்த படத்தை பார்க்கலாம். குழந்தைங்கள வேண்டாம். மற்றபடி இப்போ வீக்கெண்டுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான மூவி தான், ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ இதே போல் வேறு ஒரு நிமிஷத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாடா.